Hi friends, welcome to Spicy Eats. இன்னைக்கு நம்ம சேனலில் சிவப்பு அவல் பாயசம் எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், சிவப்பு அவலை வச்சு ரொம்பவே டேஸ்டான ஒரு ஹெல்தி ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சிவப்பு அவல் வீட்டில் இருந்துச்சுங்க. ஏதாவது பாயசம் ரெசிபி அந்த மாதிரி ஸ்வீட் ஏதாவது செஞ்சு தாங்கன்னு வீட்டில் சொன்னதுனால நான் இன்றைக்கி சிவப்பு அவலில் பாயசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி செஞ்சுருக்கீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற டேஸ்டியான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு. அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம சிவப்பு அவல் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நம்ம இந்த நெய்யிலேயே வறுத்துடலாம். நெய்யில் வறுக்கும்போது இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அவல் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 2 கப் அளவுக்கு பால் சேர்த்தாச்சு. இப்போ இந்த பால்லையே இந்த அவல் நல்லா வேகணும். நம்ம பால் சேர்த்து வேக விடுறதுனால இந்த பாயசம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோ அவளும் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், ரொம்பவே சீக்கிரமாகவும் ரெடி ஆயிருங்க இந்த பாயசம் ரெசிபி. இப்போ இதில் நான் வந்து ஸ்வீட்னஸ்க்காக நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லம் எடுத்துகிட்டு அதை நல்லா காய்ச்சிட்டு நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சுத்தமான நாட்டு சர்க்கரைன்றதுனால நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம், இல்லை குறைச்சிக்கிறதுனாலும் குறைச்சிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதுலேயே கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பால் சேர்த்துக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் பொங்கி தான் வரும். நம்ம அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இதோட ஸ்வீட்னஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்பவே சூப்பராக 10 நிமிஷத்தில் அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான சிவப்பு அவல் பாயசம் ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபிங்க. நிச்சயமாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.